ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், இதோட வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கின பிறகு இது ஒரு செப்பரேட்டாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே எண்ணெயில் கடுகு உளுந்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா அரைச்சிக்கலாம். 4-5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு. இது நல்லா வறுபட்டதும் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி, இப்போது தேவைக்கேற்ப சால்ட், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வறுத்தெடுத்த வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் இதோட 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.